வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சங்குப்பூ சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு நினைக்காதீங்க, ரொம்ப எஃபெக்டிவான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன சுருக்கங்களை சரி பண்ணுறக்கூடிய ஆன்டி ஏஜிங் ஆன்டி ரிங்கிள் ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய முகத்தில் இருக்க சின்ன சின்ன சுருக்கங்களை கட்டுப்படுத்தி ஃபேமஸ் சூப்பராகவும் க்ளோவாகவும் ஷைன் பண்ண முடியும். இங்கே நம்ம ஒரு சாஸ் பேன் வச்சிருக்கோம். இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திடலாம். இப்போ தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம இந்த சங்குப்பூவை சேர்த்திடலாங்க. இப்போ சங்குப்பூ சேர்த்துனதும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்டுலயே பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூவோட பிக்மெண்ட் எல்லாம் தண்ணியில நல்லா இறங்கி வந்துடும். கூடவே அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி வந்துடும். நமக்கு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இது கூட சின்னதா ஒரு ரோஸும் சேர்த்திடலாம். நான் இங்க பன்னீர் ரோஸ் சேர்த்திருக்கேன். ரெண்டும் சேர்த்தி அந்த சூட்லேயே தான் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிக்மெண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வருது. அந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வருதுங்க. இப்போது இந்த சூட்லேயே பாருங்கள், இது போல் லைட்டாக அழுத்தி விட்டோம்னா நல்லா அப்போதைக்கும் இப்போவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல டார்க்காக கலர் கிடச்சிருக்குன்னு. நம்ம வந்து ஒரு 10 பூ பக்கத்தில் தான் சேர்த்திருக்கோம். இனி கூட உங்ககிட்ட பூக்கள் இருந்ததுன்னா இனி கூட சேர்த்தி இது போல் பண்ணலாம். நல்லா டார்க் அண்ட் கலர் கிடைக்கும். நம்ம கிட்ட இந்த அளவுக்கு தான் பூக்கள் இருந்தது. அதனால இந்த நம்ம சின்ன அமௌண்ட்டா தான் செய்யறோம். ஏன்னா நான் வந்து வீக்லி செய்துக்குவேன். அதனால எனக்கு இந்த அளவுக்கு போதுமானது. பாருங்க, இந்த பூக்கள்ல இருந்த நிறமெல்லாம் போயிடுச்சு. பின்ன இந்த தண்ணி பாருங்க எவ்வளவு நல்ல பிக்மெண்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி வந்திருக்கு. இதுதான் நம்ம முகத்துல இருக்கிற ரிங்கிள்ஸை கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய மெயின் இன்கிரீடியன்ட். இப்போ இதை நம்ம இது போல ஒதுக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த வாட்டரை ஒரு நல்ல வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல பேனா மை போல இருக்கு பாருங்க. இப்போ இங்க நம்ம ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இதுல கார்ன்ஃபிளவர் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லயும் பாதி தான் எடுத்திருக்கோம். ரொம்ப அதிகமா வேணாம், கொஞ்சமா போட்டா போதும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பேஸா தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம இந்த சங்குப்பூ தண்ணியை சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. பாருங்க, அப்படியே ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு மாறுது. பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க கிடையாது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சமாக இந்த சங்குப்பூவோட வாட்டரை சேர்த்தி திரும்பவும் இது போல் கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இது போல் கலந்து விட்டுடலாம், ஒரேடியாக சேர்க்காம. இது போல் டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக ஃப்ளேமில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சங்குப்பூவை வந்து நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம். திரும்பவும் ஓவராக வேக விட்டோம்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாயிடும். அதனால இது போல் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே பண்ணுங்க. மீதம் இருக்கிறதையும் நான் சேர்த்திடுறேன். இப்போ இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நல்லா இது போல் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்திடலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம இதோட வைட்டமின் இ கேப்சியூல் ஒன்று எடுத்திருக்கோம். இதையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறலாங்க. உங்களுக்கு இது ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சங்குப்பூ வந்து பாயில் பண்ணப்பவே நம்ம ரோஸ் சேர்த்திருக்கோம். அதனால தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்மி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாஃப்ட் ஆகி கலர் பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆகி வருது நமக்கு. இப்போ சூப்பரான ஆன்டி ஏஜிங் ரிங்கிள்ஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரிங்கிள் ஃப்ரீ க்ரீம் அப்படிதான் சொல்லணும். இதை வந்து நம்ம முகத்தில் தடவை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன சுருக்கங்கள் எல்லாம் மெதுவாக உங்களுக்கு ஸ்லோவாக அப்படியே ரிவர்ஸ் ஆகும்.
இதை அப்ளை பண்ணும்போது ஜென்டில் லைட்டாக ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதுங்க. சூப்பரான ஃபேஸ் ஜெல் ரெடி ஆகிடுச்சு. ரிங்கிள்ஸ் ஃப்ரீ ஃபேஸ் ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 4 to 5 days வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே ஃப்ரீயாக அவைலபிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ரிங்கிள் க்ரீம் பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் டெய்லியுமே நீங்கள் நைட்டும் மார்னிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம மைல்டாக தான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ண கிடையாது. அதுவும் உங்களுக்கு எந்த எஃபெக்டும் பண்ணாதுங்க. கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு போர்ஸ் அடைச்சிக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு இந்த சங்குப்பூவோட எசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெனிட்ரேட் ஆகி அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லாவே கட்டுப்படுத்தி கொடுக்கும்.